பல கோடி பேர் வறுமையில் வாழும் இந்த தேசத்தில் யாரோ ஒரு சிலர் தாங்க தன்னை உருக்கி கொண்டு மற்றவர்களுக்காக கருணை உள்ளத்தோடு வெளிச்சம் கொடுக்குறாங்க. அப்படி அரிதினும் அரிதாக பூத்த மலர் தாங்க நம்ம சகோதரர் கேபி பாலா அவர்கள். சிரிக்க வைத்து கொண்டிருந்த ஒரு கலைஞன் திடீர்னு களத்தில் இறங்கி மக்கள் சேவை செய்ய தொடங்கினா இங்கே பாராட்டுக்கள் மட்டும் வருமா? வராது. விமர்சனங்களும் அவதூறுகளும் தான் அதிகமாக வரும். அவர் தான் ஏழை எளிய மக்களுக்காக தன் உழைப்பையும் நேரத்தையும் பணத்தையும் கொட்டி கொடுக்கும் ஒரு இளைஞனை பார்த்து, உனக்கு எங்கிருந்தடா பணம் வந்தது, நீ என்ன வெளிநாட்டு கைக்கூலியா என்று கேள்வி கேட்கிறது இந்த அருவருப்பான சமூகம். இந்த கேள்விகள் பாலாவை புரட்டி போட்ட போது அவருக்காக களத்தில் இறங்கி அறம் செய்வது குற்றமா என்று ஆவேச குரல் எழுப்பினாருங்க நம்ம அண்ணன் சீமான் அவர்கள். அந்த ஆதரவின் பின்னணி என்ன தெரியுமா? கேபிஒய் பாலாவின் உதவிகளுக்கு பின்னால் இருக்கும் நெகிழ்ச்சியான உண்மைகள் என்ன, வாங்க பார்க்கலாம். இந்த கண்ணீர் கதையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையின் ஆழத்தையும் வீரியத்தையும் அலச போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வர பாருங்கள். கேபிஒய் பாலா நம்மையெல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வச்சவர். ஆனால் இன்னைக்கு அவர் கையில் இருப்பது வெறும் மைக்கும் சிரிப்பு மட்டும் அல்ல, அது ஆதரவற்ற ஒரு குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்கும் நம்பிக்கையான செங்கல், உடல்நலம் குண்டியவருக்கு மருத்துவ செலவுக்கும் கொடுக்கும் பணப்பை. இதுதான் அவர் வீடியோக்களினுடைய மையப்புள்ளி. நாம் பாலாவின் சமீபத்திய வீடியோக்களை கூர்ந்து கவனித்தா ஒரு விஷயம் புரியும். அவர் ஒருபோதும் அரசாங்கத்தையோ அமைப்புகளையோ குறை சொல்லி நிற்பதில்லைங்க. அதற்கு மாறாக தனக்கு கிடைச்ச வெளிச்சத்தையும் வருமானத்தையும் தன் தாய்மண்ணின் ஏழை குடும்பங்களுக்காக முழுமையாக செலவு செய்கிறாரு. அவர் ஒரு மருத்துவமனை உருவாக்க பார்க்குறாரு, நலிந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்குறாரு. இந்த உதவிகள் வெறும் பண உதவி அல்லங்க, அந்த ஏழை குடும்பங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான திருப்பு முனையாக அமையுது. ஆனால் இந்த களப்பணியை பார்த்து சிலரின் மனம் கொதித்து போனது. அதற்கு காரணம் என்ன? அவர் அடையும் புகழ்தாங்க. பாலாவுக்கு கிடைக்கும் பேராதரவை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் தான் குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவருக்கு எதிராக கடந்த சில நாட்களாக எதிர்மறையான தாக்குதலை தொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய தொகைகளை அவர் எப்படி கொடுக்கிறாரு? அவருக்கு எங்கிருந்தோ பணம் வருகிறது, இவர் ஒரு சர்வதேச கைக்கூலி என அடிப்படை ஆதாரமே இல்லாமல் வதந்திகளை பரப்புகிறாங்க. உதவி செய்பவர்கள் புகழ் பெறுகிறாரே என்ற பொறாமை இவ்வளவு தரம் தாழ்ந்த இழிச்செயலை செய்ய வைத்தது. உதவ முன்வரும் ஒரு இளம்பிள்ளையின் மனநிலையை வருமுன்னே கசக்கி போட நினைக்கிறது இந்த சமூகம். கேபிஒய் பாலா இதுவரைக்கும் எவ்வளவோ உதவிகளை செய்துள்ளார். எது குறித்தும் யோசிக்காம அவர் மீது தனிப்பட்ட தாக்குதலை தொடுப்பதோட நோக்கம் என்ன? இங்கே தான் தம்பி பாலாவின் தூய உள்ளத்தை காப்பாற்ற நம்ம நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறார். அது வெறும் அறிக்கை அல்ல, அது ஒரு போர்க்குரல். சீமான் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் பாலாவின் உதவிகளை பாராட்டிவிட்டு எதிர்கேள்விகளை அனல் பறக்க வச்சாரு. அவருடைய முதல் கேள்வி இதுதான்: உதவி செய்கின்றவருக்கு எங்கிருந்தோ பணம் வருகிறது, அவர் ஒரு சர்வதேச கைக்கூலி என்கின்றனர். சரி, அப்படியே இருக்கட்டும், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பிரச்சனையை அரசு கட்டமைப்பின் பக்கம் திருப்பினார். இந்த நாட்டில் உளவுத்துறை உள்ளது, பாதுகாப்பு முகமை உள்ளது, வருமான வரித்துறை உள்ளது, சிறப்பு புலனாய்த்துறையும் உள்ளது. அது அவர்களுடைய வேலை, அவர்களுடைய கவலை. உங்களுக்கு என்ன கவலை என்று சமூக ஊடக விமர்சகர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினார். யாரோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு பாலா எப்படி மருத்துவமனை கட்டுகிறார் என்று ஆராய்ச்சி செய்கிற நீங்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் இவ்வளவு கோடிக்கு எப்படி சமாதி கட்டினார்கள்? யாரோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு பாலா எப்படி மருத்துவமனை கட்டுகிறார் என்று ஆராய்ச்சி செய்கிற நீங்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் இவ்வளவு கோடிக்கு எப்படி சமாதி கட்டினீர்கள், இவ்வளவு கோடி போட்டு எப்படி திரைப்படம் எடுக்கிறீர்கள் என்று ஏங்க யாரையும் கேட்பதல்ல என்று சீமான் தன்னுடைய சாட்டையை கழட்டினார். சீமான் அவர்கள் பாலாவுக்கு ஆதரவு தெரிவித்தது ஒரு அரசியல் நடவடிக்கை அல்லங்க, அது ஒரு தத்துவார்த்தமான ஒரு நிலைப்பாடு. உதவி செய்பவர்களை நாம் கொண்டாடவில்லை என்றாலும் பரவாயில்லை, துண்டாடாமல் இருக்க வேண்டும், போற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, தூற்றாமல் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இன்றைய சூழலில் ஒருவர் தன்னலமற்ற மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்தால் எத்தனை கேள்விகள், எத்தனை அவதூறுகள். இந்த அருவருப்பான சமூகத்தில் தான் நம்ம வாழ்கிறோமா என்ற நடுக்கம் வருகிறது என்று சீமான் தனது வேதனை பதிவு செய்தார். ஆக மொத்தம் உண்மையில் சீமானின் இந்த ஆதரவு குரல் கேபிஒய் பாலாவுக்கு மட்டுமல்ல, வெளிப்படையாகவே நேர்மையாக சேவை செய்ய நினைக்கும் ஒவ்வொரு இளம் உள்ளத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்க மருந்தாக அமைஞ்சது. சேவைக்கு துணை நிற்க ஒரு அண்ணன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை பாலாவுக்குள் விதைத்தது சீமானின் இந்த அறிக்கை.
இறுதியாக சீமான் அவர்கள் தம்பி பாலாவுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை கொடுத்தாருங்க. தமிழர்களின் அறிவு மூதாட்டி ஔவையாரின் வார்த்தையை உச்சரித்தார். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று எது குறித்து யோசிக்காம கவலைப்படாம இல்லாதவர்களுக்கு உதவும் தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று பாலா அவர்களுக்கு சீமான் தைரியம் கொடுத்தாருங்க. ஏன் தெரியுமா? மந்திரம் ஜபிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளைத்தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால தான் உன்னை மக்கள் விரும்புகிறார்கள் என்று சீமான் கொடுத்த இந்த நிறைவு தாங்க இந்த ஒட்டுமொத்த விவாதத்தினுடைய உச்சபட்ச மனிதநேய தீர்ப்பு. கேபிஒய் பாலாவின் உதவிகள் ஏதோ ஒரு குறுகிய வட்டத்திலோ அரசியல் சார்புடனோ வருவதில்லை. அது அடித்தட்டு மக்களோட அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து. இதைத்தான் சீமான் அவர்களும் இது குற்றமல்ல என்று ஆணித்தரமாக பதிவு செய்தார். ஒருவரின் சேவையை பாராட்டுவதற்கு பதிலாக அதன் மீது சந்தேக பார்வையை வீசுவது நாம் வாழும் சமூகம் எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுது. உங்களுக்கு என்ன தோணுது? அறம் செய்ய நினைப்பவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா அல்லது கேள்வி கேட்டு துண்டாட வேண்டுமா? உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.